Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ நிறைய வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ஆர்கனைசேஷன் வீடியோ அண்ட் டீக்ளரரிங் வீடியோ தான் தேடிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ என்ன வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஸோ இது மாதிரி வந்து செட் ஆஃப் 18 பீசஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் தான் நான் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பாக்ஸ் காலியாக இருந்தது நான் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது ரீஸ்டோர் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க் தான். ஆனால் வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து செய்யும்போது அது ரொம்ப ஹெவியாக தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து காலியாகும் போதும் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை டப்பா. ஸோ நான் வந்து இன்னொரு சின்ன டப்பாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை வந்து வாஷ் பண்ண போகிறேன். அதனால் இந்த பாக்ஸில் சர்க்கரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வாஷ் பண்ண போட போகிறேன். ஸோ சர்க்கரைக்கு வந்து எப்பயுமே பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் சில்வர் ஸ்பூன்லாம் போட்டிங்க அப்படின்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சில ப்ராடக்டில் நம்ம யூஸ் பண்ணுற சில க்ராசரிஸில் வந்து ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அதில் மெயின் வந்து சர்க்கரை, ரெண்டாவது வந்து ஊறுகாய், மூணாவது வந்து மிளகாத்தூள். இது எதுலேயுமே வந்து ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது துரு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த துருவோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ண அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதலாக தான் அமையும். அதே மாதிரி உப்புலையும் நம்ம வந்து சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. அதுலேயும் பிளாஸ்டிக் ஸ்பூன் பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா மரத்தில் வர ஸ்பூன் இப்போ விற்கிது. ஸோ அதை மாதிரி பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஐடியா. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சரை பெட்டி வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரீஸ்டாக் பண்ண போகிறேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து வேறு இதில் மாற்றி வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பொருள் இருக்கும்போதே வாஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த பொருளெல்லாம் வேறு இதில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை மாதிரி இல்லாமல் எல்லாமே காலி ஆகிற சமயத்தில் நீங்கள் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான், மந்த்லி ஒன்ஸ் எல்லாமே காலி ஆகிற சமயத்தில் எல்லா பாக்ஸையும் எடுத்து அழகாக வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு, முடிஞ்சால் வெயில் படுற மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து அதை வந்து நல்லா ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பூச்சி வராமல் இருக்கும். இப்போ வந்து மழை சீசன்றதுனால சில பேர் வந்து லைட்டாக ஹீட் பண்ணியும் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வானலை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மிளகு சீரகம் தனித்தனியாக போட்டு சும்மா ஒரு ஹீட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அஞ்சரை பெட்டியில் மொத்தம் 7 பாக்ஸ் இருக்க பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், அப்புறம் வந்து வெறும் கடுகு மட்டும் தனியாக போட்டிருக்கேன். இது மாதிரி நான் வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு தாளிப்புக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த பாக்ஸில் வச்சுப்பேன். அப்படி வைக்கிறச்ச நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு டப்பா எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கு தாளிப்புக்கு தேட வேண்டிய அவசியமோ இல்லை தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு வர அவசியமோ இருக்காது. இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி ஒரே இதுவாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து தனித்தனியாக பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினச்சி தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உடச்ச உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் வெந்தயம். இதுதான் இது வரைக்கும் கொட்டியிருக்கேன். மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, கடுகளப்பு. ஸோ வந்து ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா கடுகளப்புன்னு கேட்டால் எல்லாமே கலந்து அவங்களே கொடுப்பாங்க. இங்கெல்லாம் கடுகு தனியாக, உளுத்தம்பருப்பு தனியாக வாங்கலாம். இல்லை கடுகு உளுந்து சேர்த்தும் விற்கிது. ஸோ உங்களுக்கு எப்படி வாட்டப்படமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து தலையை கிள்ளிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், லேட் ஆகாமல் இருக்கும். அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சரை பெட்டியில் மொத்தம் 7 பாக்ஸு, அதில் 6 பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7வது பாக்ஸ் ஃபில் பண்ணுறேன். இதில் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வைக்கிறேன். நம்ம வந்து உப்புமா செய்யும்போதோ இல்லை வந்து ஒரு லெமன் ரைஸ், புளி சாதம் இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு கடலைப்பருப்பு கண்டிப்பாக தாளிப்புக்கு தேவைப்படும். இல்லை கூட்டு செய்கிறீங்கனாலும் உங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு தேவைப்படும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துக்காக நான் வந்து கடலைப்பருப்பும் இந்த அஞ்சரை பெட்டியில் வச்சுப்பேன். ஒரு சிலர் வந்து மஞ்சத்தூள் வைப்பாங்க. ஆனால் மஞ்சத்தூள் வச்சோன்னா அந்த பாக்ஸ் வந்து மஞ்சளாகிடும். அதனால் நான் மஞ்சத்தூள் வந்து அஞ்சரை பெட்டியில் வைக்கிறதில்ல. தனியாக ஒரு பாட்டிலில் தான் மஞ்சத்தூள் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது அத்தனையும் வச்சுட்டோம். ரொம்ப முழுசாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது கொள்ளும்போது சிந்தறதுக்கு அடுத்தடுத்த பாக்ஸில் கொட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நான் வந்து பாதிக்கு கொஞ்சம் கூட தான் ஃபில் பண்ணியிருக்கேன். 100 கிராம் அந்த பாக்ஸ் லெவலு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அந்த மூடியில். அப்புறம் சில்லறை காசு, நோட்டு காசு, அந்த கவரில் வந்து ஏலக்காய் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு டீ போடுறதுக்கோ வேறு எதுக்காவது ஏலக்காய் தட்டி போடணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அதில் வச்சுருக்கேன். இந்த டப்பா எடுத்துகிட்டு அதில் வந்து நான் வந்து அந்த பாக்ஸுக்கு கீழவே வந்து காசு வைக்க போகிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கள் அம்மாவோட பழக்கம்தான். அம்மா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். அதை பார்த்து தான் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எப்பயுமே அஞ்சரை பெட்டியில் வந்து சில்லறை காசாவது போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மகாலட்சுமிகாரம் சொல்லுவாங்க. ஸோ அதற்காக நான் வந்து சில்லறை காசு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க நோட்டு காசு அந்த மாதிரி போட்டு வைப்பேன். ஸோ இப்படியே வந்து நம்ம அப்படியே பாக்ஸ் அடுக்கி வச்சோம் அப்படின்னா ஏதாவது சிந்துச்சுன்னா கூட அது வந்து ஒன்றோட ஒன்று கலந்து யூஸ் பண்ண முடியாமலோ இல்லை வந்து துரு பிடிக்கவோ சான்சஸ் இருக்குது. அதனால் நான் வந்து இது போல் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அது மேலே நம்ம வந்து இந்த பாக்ஸ்லாம் வைக்கலாம். பாக்ஸை வச்சு அந்த பாக்ஸுக்கு கீழே வந்து அந்த சில்லறை காசு, நோட்டு காசு அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்வம் குறையாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா யூஸ் பண்ணது தான் நான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னைய வரைக்கும் நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஸோ இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது பாருங்கள், இந்த மாதிரி 10 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு வச்சுருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து மேபி சில டைமில் காசே இல்லாமல் கூட இருக்கும். அப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கையில் காசு இருக்கும்போது அதை வந்து அஞ்சரை பெட்டியில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே செல்வம் குறையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் இது வந்து அப்போத்துலேருந்து நம்ம அம்மா, அவங்களுக்கு அம்மா அந்த மாதிரி வழி வழியாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் வச்சுடுறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்து போடுறதுக்கு, தாளிப்புக்கு போடுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு கையால் எடுத்து போடுறத விட ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டோம் அப்படின்னா அளவாகவும் இருக்கும். அதே நேரம் நம்ம கையில் வந்து பிசுபிசுப்புலாம் ஆகாமல் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு கை வச்சுட்டு ஈரக்கையோடு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து பூச்சி வரத்துக்குலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவையானதெல்லாம் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பாடியில் இருக்க நியூ சரவணா இருக்கு இல்லையா, லெஜண்ட் சரவணா, அதில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 499 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருந்தேன். அது வந்து ஊரில் எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். எனக்கு யூஸ் ஆகலை, சின்னது எதுக்கு வேஸ்ட்டாக இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பெரிய பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார்னர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டும் வந்து நான் வாங்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன்.
ஸோ இங்கே வந்து இந்த கார்னரில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கீழே நம்ம வந்து ட்ரேயில் வச்சு யூஸ் பண்ணுற அந்த பொருளெல்லாம் அப்படியே மேலே அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ரேக்கில் முடிஞ்சிடும். இது பக்கத்தில் வந்து இந்த கப் ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி கட்டை வைக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து நான் ஒரே டைமில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்டிலாம் மாட்டுற ஒரு ஸ்டாண்டு. இது இந்த ஹோல்டர் மாதிரி இருக்க பாருங்கள், 2 ஸ்டிக்கர் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இப்போ வந்து அதை ஒரு ரிவ்யூவாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இதையும் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிற தண்ணியெலாம் கார்னரில் போகுதுன்னு அந்த மேட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாண்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு 150 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிடலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சில பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் வாங்கலாம். நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் அடுக்கிற ஸ்டாண்டு. இது வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ துணியெல்லாம் போட்டுட்டு அங்கே வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து அங்கேயும் மாட்டலாம். ஸோ அங்கே தான் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் மாட்டி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த வீடியோ. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துலையும் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா சமைக்கும் போது அந்த ஆயில் கரைப்படுது அப்படின்னு நான் அந்த கார்னருக்கு மாற்றிட்டேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற பாக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சே வாங்குங்க. சில இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது, சில டைமில் வந்து விழுந்துருது. அதனால் இந்த ஸ்டாண்டு வந்து தாராளமாக நம்ம வாங்கலாம். கீழே வச்சு யூஸ் பண்ணலாம், ஆணி அடிச்சுட்டு மேலே மாட்டியும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள், இந்த கார்னர் ரேக்கு, அதுவும் வந்து 5.5 டப்பி வைக்கிறதுக்கு நம்ம கார்னர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹையஸ்ட்டு வந்து ஒரு 200 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஸ்டாண்டு தான். பாத்திரம் ஸ்டாண்ட் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மீஷோவாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டா, அமேசான் எதில் பார்த்தாலும் சரி பாருங்கள். பார்த்து எப்போ ஆஃபர் போடுறான்னு பார்த்து கரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான ரேஞ்சில் கிடைக்கும். இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டு தான் அது. ஸோ வந்து நான் இப்படி தான் வந்து என்னோடய கிச்சனில் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணேன். அண்ட் தென் வந்து ரொம்ப நான் வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால நல்லா இருக்குன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுத்த டிப்ஸாக இருக்கட்டும், இந்த ரிவ்யூவாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி அதிகபட்சமான மழை பொழிஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. அதிகபட்சமாக தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம். தேவைக்கு ஏற்ப என்னென்ன வேணுமோ அதை ஒரே முறையாக ஒரு நாளைக்கு ஒரு முறைன்ற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதிகபட்சமாக வெளியே போகாமல் இருக்கிறது பெட்டர். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா சேஃபாக கூப்பிட்டு வாங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய்.